ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகசிங்கர் திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் சிறப்பு மிகுந்த பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்ய தேசங்கள் வரிசையிலே நவ திருப்பதிகளிலே இன்று நாம் சேவிக்கப் போவது திரு தொலைவில்லி மங்கலம் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்திலே 2 பெருமாள் காட்சி தருகிறார். ஆனால் திரு தொலைவிலி மங்கலம் என்று இந்த க்ஷேத்திரத்திற்கு பெயர். என்ன பொருள்? ராகுதோஷத்தை நீக்குவதற்காக வேங்கட வாணனாக ஒரு பெருமாளும், கேது தோஷத்தை நீக்குவதற்காக அரவிந்த லோச்சனனாக மற்றொரு பெருமாளும் ஒரே திருத்தலத்தில் 2 பெருமாள்கள் தனித்தனி சந்நிதியிலே காட்சி தருகிறார்கள். இந்த அற்புதமயமான க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை சொல்லும் பொழுது பொதுவான சரித்திரம் தான் 2க்கும் பொருந்தி வருகிறது. சுப்ரபர் என்று சொல்லக்கூடிய மகரிஷி யாகம் செய்வதற்காக யாகசாலையை உழுது கொண்டிருக்கிறார். அப்படி யாகசாலையை உழுதுங்கால் ஒரு தராசும் வில்லும் கிடைக்கிறது. அந்த தராசும் வில்லும் இவர் கைப்பட்டவுடன் ஒரு ஆணாக பெண்ணாக வடிவம் கொண்டு காட்சி தந்து இந்த சுப்ரபரை வணங்கி, ஐயா உங்களால் சாப விமோசனம் பெற்றோம் என்று சொல்ல நிகழ்ந்ததை கேட்கிறார் சுப்ரபர். அப்பொழுது அவர்கள் இருவரும் சொல்லுகிறார்கள், நீர்நிலை இறைந்து பூக்களோடு கூடிய இந்த அழகான தடாகத்திலே நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம். அப்பொழுது குபேர பகவான் வந்த பொழுது அவரை கவனிக்காமல் இருந்ததால் அந்த அபச்சாரத்தால் அடியேன் இப்படி தராசாகவும் அவர் வில்லாகவும் மாறிவிட்டார் என்று சொல்ல, இதற்கு சாப விமோசனம் தர வேண்டும் என்று கேட்ட பொழுது அதற்கு ஒரு உண்மையான மகரிஷி, தபமிக்க மகரிஷி வந்து உங்களை தொடும் பொழுது நீங்கள் நற்பலன் பெற்று இதிலிருந்து விடுபடுவீர்கள் என்று சொன்னாராம். அதற்கேற்பத்தான் நாங்களும் இந்த சிறப்பு மிகுந்த உங்களை போன்ற மகானால் நாங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய சாபம் விமோசனமானது என்று சொன்னார்களாம். உடனடியாக அவரும் அகமகிழ்ந்தாராம். அப்படியாக மிகப்பெரிய சாபத்தை நீக்கக்கூடிய தலம் என்று இந்த திருத்தலம் பேசப்படுகிறது. எம்பெருமான் அற்புதமாக நின்ற திருக்கோலம் வேங்கடவாணன் ஸ்ரீனிவாசன் என்ற திருப்பெயரிலே காட்சி தருகிறார். இந்த திருத்தலத்திலே ராகு பகவானுடைய தோஷத்தை நீக்கக்கூடிய எம்பிரானாக இந்த திருத்தலத்து இறைவன் சேவை சாதிக்கிறார். பொதுவாக சாயா கிரகங்கள் என்று 2 சொல்லுவார்கள். நவகிரகங்களிலே இந்த சாயா கிரகங்களான ராகுவும் கேதுவும் மட்டும்தான் வலமாக சுற்றாமல் இடமாக சுற்றுவார்களாம். எனவே இவர்களுக்கு கடுமையான சக்தி உண்டு. சூரிய சந்திரர்களையே விழுங்கி கிரகணத்தை ஏற்படுத்துவார்கள். ராகு கிரஸ்தம், கேது கிரஸ்தம் என்று சொல்லுகிறோம். அந்த கிரகண புண்ணிய காலத்திலே தெய்வங்களுக்கே சக்தி என்பது இல்லாமல் போய்விடும். அவர்களே கண்மூடி அமர்ந்து விடுவார்கள். எனவே அந்த சந்தர்ப்பத்திலே நாமாவளி சொல்லி தர்ப்பணங்களை செய்து பெருமாளை சிவபுராணையும் பிரார்த்திக்கும் பொழுது நமக்கு மந்திர சக்தி உண்டாகும் என்று பெரியோர்களும் முனிவர்களும் அகத்திய ஜீவநாடியும் சொல்லுகிறது. எனவே ராகு கேதுக்களை நாம் சாமானியமாக நினைக்க முடியாது. 9 கிரகங்களிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு உண்டு. சூரிய பகவானுக்கு சிம்மம் என்ற வீடு, சந்திர பகவானுக்கு கர்க்கடகம் என்று சொல்லக்கூடிய கடக வீடு, அடுத்தது செவ்வாய் பகவானுக்கு 2 வீடுகள், விருச்சிகம் சிறப்பு மிகுந்த மேஷம் என்ற வீடுகள், புத பகவானுக்கு மிதுனம் கன்னி என்ற வீடுகள், அடுத்ததாக வியாழ பகவானான பிரகஸ்பதிக்கு மீனம் தனுசு என்ற வீடுகள், சுக்கிர பகவானுக்கு ரிஷபம் துலாம் என்ற வீடுகள், சனி பகவானுக்கு மகரம் கும்பம் என்ற வீடுகள். ஆனால் இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் மட்டும் வீடுகளே கிடையாது. என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒரு ஜாதகத்திலே ராகு எங்கே இருக்கிறாரோ அதிலிருந்து நேராக 7ஆம் இடத்திலே கேது அமர்ந்து விடுவார். கேது எங்கிருக்கிறாரோ அங்கிருந்து நேர் 7ஆம் இடத்திலே ராகு பகவான் அமர்ந்து விடுவார். இவ்வாறு அமர்ந்து கொண்டு ஒரு பெரிய மாற்றங்களை, அதாவது தாங்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்தையே தங்கள் வீடாக மாற்றிக்கொண்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட பராக்கிரமம் பொருந்தியவர்கள் தான் இந்த ராகு கேதுக்கள். பார்க்கடல்லே அமிர்தம் வந்த பொழுது மோகினி வடிவம் எடுத்து எம்பெருமான் அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறான். நாட்டிய நடனத்தை அசுரர்களிடத்திலே காண்பிக்கிறான். ஆனால் சுவர்பானு என்ற அசுரன் ஏதோ சந்தேகம் தட்டியவனாக அசுரகுரு சுக்கராச்சாரியாரிடத்திலே கேட்ட பொழுது
ஜெகன்மோகனா காரணான பகவானே ஜெகன் மோகினியாக வந்து அமிர்தத்தை தருகிறான் என்று சொன்னவுடன் சூரிய சந்திரர்களுக்கு மத்தியிலே சோர்பானு தேவர் போல் வேடமிட்டு அமர பகவான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தந்த அமிர்தத்தை அந்த சோர்பானு அசுரனுக்கும் அசுரன் தேவனாக உருவெடுத்து வந்த படியிலாதே அவன் என்று தெரியாமல் சட்டுவத்தால் சேர்க்க அவன் சாப்பிட்டு விட அந்த நேரத்திலே சூரிய சந்திரர்கள் இவன் அசுரன் தேவன் அல்ல என்று சொன்னவுடன் தன் கையில் இருந்த சட்டுவத்தால் சோர்பானுவை பெருமாள் தாக்க கடல் வேறு உடல் வேறாக பிரிந்து போனதாம். அதுதான் தலை ராகுவாக உடம்பு கேதுவாக மாறியது. பகவானின் மீது கடுமையான பக்தி செலுத்தி தவம் இயற்றி நவகிரக பதவியை பெற்றார்களாம். எனவே ஒரு நாளிலே இவர்கள் 1.5 மணி நேரம் ஆட்சி செய்கிறார்கள். அது எந்த கிழமையாக இருந்தாலும் சரி, ராகு காலம் 1.5 மணி நேரம், யமகண்டம் 1.5 மணி நேரம், இந்த 2 வேளையிலும் நாம் நற்காரியங்களை செய்ய முடியாது. எனவே அப்படிப்பட்ட பராக்கிரமம் பொருந்திய நாக தெய்வங்களாக விளங்கக்கூடிய ராகுவும் கேதுவும் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தையும் நற்காரியத்தையும் தடுத்து விடுவார்கள். ராகு என்றால் மாயை, பிரம்மாண்டம் என்று பொருள். கேது என்றால் அவர் ஞானகாரகன் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த ராகு தோஷம் பீடித்தால் அவர்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் நடவாகும். குழந்தைகள் படிப்பிலே மந்தமாக விளங்குவார்கள். பல்வேறு தடைகள் ஏற்படும். அதையெல்லாம் தடுத்து வெற்றி தருவதற்காகவே இந்த வேங்கடவாணன் இங்கே ராகு தோஷத்தை நீக்குவதாக காட்சி தருகிறார். எனவே ராகு திசை நடப்பவர்கள், ராகு புத்தி நடப்பவர்கள், ராகுவின் நட்சத்திர சாரம் கொண்டவர்கள், சுவாதி, திருவாதிரை, சதயம் போன்றவர்கள் எல்லாம் இந்த தொலைத்தில்லி மங்கலம், அதாவது திரு தொலைவில்லி மங்கலம் என்ற இந்த திவ்யப்பதிக்கு வந்து இந்த எம்பெருமானை சேவித்தால் ராகு தோஷம் நிவாரணமாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாமும் அத்தகைய தோஷத்தை நிவாரணம் பண்ணி தரந்து நமக்கு மங்களத்தை அருளக்கூடிய இந்த எம்பெருமானை அவன் திருத்தாள் பற்றி பணிவோமா. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.